ஹலோ மக்களே, இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்துங்க. கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் வீடியோ எடுப்போன்ட்டு எடுத்தேன். பாருங்க, இதுவா. அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறம் லெபன், இது மெரன். ஐயோ, கையில் வர மாட்டேங்க, கூலிங்காக இருக்குது மெரண்டா. அப்புறம் லெபன், இது ஐஸ் மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்ட். அப்புறம் இது துபாயில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டு, நல்லாயிருக்கும். இந்த ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலி இந்த மட்டன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிற ஒரு ஃபுட்டு. இதோட ஸ்மெல்லே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, மட்டன்லாம் கிடக்குதா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, நீங்களும் நோன்பு திறந்தீங்கன்னா போய் சாப்பிடுங்க. ஓகேவா, நான் சாப்பிட போகிறேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எனக்கு நிறைய இருக்குது. செம்ம நல்லா வெச்சுன்னு வரல. துபாய்க்கு என்ன பண்ணுறனோ இல்லையோ, நல்லா சாப்பாடு மட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலி சாப்பாடு வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே நேரம் சாப்பாடு கிடைக்குது. சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் ரோட்லேயும் வீட்லேயும் இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. நான் நிறைய பேரை என் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா இருந்தால் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்கணும் தான் என்னோடய ஆசை. அந்த வீடியோ எடுத்து போட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. பட் ஆனால் ஏன்னா வருத்தமாக இருக்கும், நம்ம போடுறோம், நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம், வீடியோ போடுறோம். பட் ஆனால் இல்லாதவங்களும் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவேன். பட் அதுக்கப்புறம் அப்படியே மனசு தேர்த்துக்குப்பேன். ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நானும் எத்தனை பேர் பார்த்துக்கிங்கன்னா, நானும் சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து வளர்ந்தாள் தான். நானும் நம்ம நல்லா இருந்தால் நாளைக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போடணுங்கிறது தான் என்னோட ஆசை. எங்கள் கடவுள் என்ன வச்சுருக்கணும் அதான் நடக்கும். ஒரு டைலாக் வேணும், நாங்கள் பெரியவங்களாகி நிறைய பணக்காரங்களாகி ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்ட்டு. ஆனால் நாங்களே ஏழைகளாக தான் இருக்கோம். அந்த மாதிரி கதை தான் என்னோடய வாழ்க்கையிலும் நடந்துகிட்ருக்கு. ஸோ எனக்காவது ஒரு நாள் முன்னேறினேன்னா எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். என்னத்தை வாழ்ந்த போகிறோம், என்னத்தை கொண்டு போகிறோமே தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, பாய்.